இரவில் திருப்பலி முன்னுரை. நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறை மக்களை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்த நேரத்தில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்தலே. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவின தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி. அது தரும் சிந்தனையாவது, இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவரும் உணவு பெற, குறிப்பாக ஆன்மீக ஊட்டம் பெற இவ்வுலகில் பிறந்தவர். தீவின தொட்டியில் கிடத்தப்பட்டார் போன்ற பல சீரிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆக தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளித்த இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? துணிகளில் சுற்றி தீவின தொட்டியில் கிடத்தியிருக்கும் குழந்தையின் அரசத்தன்மையையும் உலகின் உணவாக விளங்கும் மீட்பர் தன்மையையும் உணர்ந்து இன்று நமக்கு அடுத்திருப்பவர்களுடன் அன்பை பகிர்ந்து அனைவருடன் நல்லுறவை வளர்த்து இறையாட்சியாக வாழ்வதுதான் பாலன் இயேசுவுக்கு நமது நன்றியாக அமையும். இன்றைய கொண்டாட்டங்களில் இயேசுவே மையமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றால் இயேசுவின் வருகையில் நிறைவாழ்வடைய இத்திருப்பலியில் கலந்திடுவோம். நமக்கு ஒரு பாலன் பிறந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். ஆண்டவரில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலி நன்றின் பலியாக ரீட்டாஸ் தேவசகாயம் குடும்பத்தினர் நன்றின் பலியாகவும், ஜோசப் லியோ, லடிஸ்கா லியோ, ஜெரோவாம் லியோ நன்றின் பலியாகவும், பிறந்தநாளை கொண்டாடுகின்ற தியாகோ மேனுவேல் நன்றின் பலியாகவும், கெய்டன் ஜோஷ்வா பாரதி 5வது பிறந்தநாளை முன்னிட்டு நன்றின் பலியாகவும், ஞானத்திலும் ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்க இறைவனுடைய அருளாசிரை ஜெபித்தோம். நன்றின் பலியாக வின்சென்ட், ஷீலா ராணி, புஷ்பா, அற்புதராஜ், அமிர்தராஜ் குடும்பத்தினரும், நன்றின் பலியாக மைக்கேல் திலகராஜ், மர்சின், ரோஸ்லின், அருட்தந்தை பிரான்சிஸ் கிளாட்வின் குடும்பத்தினரும், நன்றின் பலியாக ஜெரால்ட் ராவின், பாரதி, ஜெரி காட்வின் குடும்பத்தினரும், சுசைராஜ், மரியா, உதயா, வினோத், அமலா, கெவின், டால்வின் குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அந்தோனி சேவியர், நவீன், ஜெல்ஃபின் ஏஞ்சல், அனுவியா, ஜெஸ்வின், அஸ்ரேல், ஜெவின் குடும்பத்தினர் நன்றின் பலியாகும், ஸ்டீஃபன், ஜோஷ்வா, ஜெனிஃபர், மார்லின் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும், ரொசாரியோ குடும்பத்தினரை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று வேண்டுதல் பலியாகவும் ஒப்புடுக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து இந்த அற்புதமான புனிதமான பரிசுத்த நாளிலே அனைவருடைய கருத்துக்களுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் மற்றும் இங்கே குழும இருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து குழந்தை இயேசுவினுடைய வரங்களை தர வேண்டும் என்று ஜெபித்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர்கள் அன்பார்ந்தவர்களே, ஏறக்குறைய 4 வார தயாரிப்புகளுக்கு பின் திருவருகை காலத்தினுடைய இறுதியிலே பொழுது ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு உலகமெங்கிலும் கடவுளை நம்பாதவர்கள் கூட கிறிஸ்மஸ் என்கின்ற ஒன்றை விழாவாக சிறப்பிக்கின்றனர். அதில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களும் மற்றும் அந்த சாண்டா கிளாஸ் என்கின்ற கிறிஸ்மஸ் தாத்தாவும் பரிசுகளை வழங்குவதும் முதன்மை பெறுகின்றது. ஆனால் குழந்தை இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் விழாவை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க முடியுமா? இப்போ குழந்தை இயேசு தான் இந்த விழாவினுடைய ஒரு மையமாக இருக்கின்றார்.
இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது, ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு உணர்வும் கூட. அன்பார்ந்தவர்களே, இயேசு என்னோடு இருக்கின்றார், குழந்தை இயேசு என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணிக்கின்றார், என்னோடு உடன் இருக்கின்றார். என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும், என்னுடைய இழப்பிலும் தனிமையிலும் அவர் என்னை நிறைக்கின்றார் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நமக்கு ஆழமாக தருவது தான் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா. ஆகவே கூடியிருக்கின்ற இந்த நன்னாளிலே ஆண்டவராக இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவானது நமக்கு அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் மன நிறைவையும் மன்னிப்பையும் பகுதலையும் தர வேண்டும் என்று ஒருவருக்காக ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். குழந்தை இயேசு நம் மத்தியிலே இப்பொழுது பிறந்திருக்கின்றார். வார்த்தை மனு உருவாக்கி நம்முடைய குடிகொண்டிருக்கின்ற அற்புதமான குழந்தை இயேசு இவர்தான். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று ஒளியை பற்றி குறிப்பிட்டது இந்த குழந்தை இயேசுவை பற்றி தான். அன்பை நமக்கு தருவது, மகிழ்ச்சியை நமக்கு தருவது, பகிர்வை நமக்கு தருவது, மன்னிப்பை நமக்கு தருவது இந்த குழந்தை இயேசு தான். யாரெல்லாம் உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வலியினாலும் வேதனையினாலும் துடிதுடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய பிஞ்சு கரத்தினால் தொட்டு குணப்படுத்துகிறவரும் அந்த குழந்தை இயேசுதான். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிப்போருக்கு குழந்தையாக பிறக்க வரம் தர இருக்கின்ற அற்புதமான குழந்தை இயேசும் இவர்தான். இவர் நம் மத்தியிலே இப்பொழுது பிறந்திருக்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சியோடு இரண்டு அருட்தந்தையர்களும் அதற்கென்று தயாரிக்கப்பட்டிருக்கின்ற தீவன தொட்டியிலே அவரை கிடத்துவார்கள். நாம் அனைவரும் அவர்களை ஆராதிப்போம். தாழ்பணிந்து தொழுவோம் இயேசுவை.
பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனப்போக்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனப்போக்கு அமைதியும் உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உண்மை ஒளியின் சுடராலி புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மனம் வீசவா விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் காலை தோன்றும் சூரிய உதயம் உன்னை தழுவிட வேண்டும் மாலை வீசும் மார்கழி தென்றல் உன்னை மயக்கிட வேண்டும் உனது அழகில் மயங்கும் இதயம் உன்னை அழைத்திட வேண்டும் உனது அழகில் மயங்கும் இதயம் உன்னை அழைத்திட வேண்டும் விண்ராஜனே என் தேவனே உனது வரவில் மகிழும் இதயம் விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் வானில் தோன்றும் அதிசய நட்சத்திரம் உன்னை வணங்கிட வேண்டும் பூமி எங்கும் வரும் நிலவுமே உன்னை புகழ்ந்திட வேண்டும் உனது உயிரில் கலந்த இதயம் உன்னை சேர்ந்திட வேண்டும் உனது உயிரில் கலந்த இதயம் உன்னை சேர்ந்திட வேண்டும் விண்ராஜனே என் தேவனே உனது வரவில் மகிழும் இதயம் விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் பூந்தென்றலே கொஞ்சி பேசவா தேன்மலர்களே மனம் வீசவா விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் விண்ணேவ சுதன் என் ராஜனவர் பிறந்தார் மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும்
உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயர்ந்த கடவுளுக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்ந்த கடவுளுக்கு மகிமை. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காய் பிறந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்ந்த கடவுளுக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்ந்த கடவுளுக்கு மகிமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக நம்மை தேடி வந்திருக்கிறார். அதைத்தான் இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக பல அலங்காரங்களை செய்து அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு மகிழ்ச்சி பொங்கும் இந்நேரத்திலே இப்பெரும் விழா நமக்கு தருகிற செய்தி என்னவென்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது, என்றுமுள்ள தந்தையே குழந்தையாக நமக்கு வந்திருக்கிறார், குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்து நம் அனைவரையும் முதலிலே சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய பெரும் விழா. இந்த உலகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது குழந்தைக்காக ஏங்குவோர் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற மக்கள் பல பேரை நமது வாழ்விலே நாமும் கண்டிருப்போம். ஏன் நமது குடும்பங்களில் கூட அப்பேற்பட்ட சூழ்நிலை, அந்த சூழ்நிலையால் நமது குடும்பத்திலே நிலவுகிற குழப்பம், பலவித சோதனைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து கொண்டிருப்போம் என்பதுதான் உண்மை. அதனால் ஏறாத கோயிலெல்லாம் ஏறி, வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டி, செய்யாத தவமெல்லாம் செய்து ஒரு குழந்தைக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கிற காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுவும் ஒரு ஆண்மகன் பிறக்கிறான் என்று நாம் வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய பிறப்பால் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது என்பதுதான் உண்மை. இப்பேற்பட்ட நிலையிலேதான் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் என்பது இன்றைய வாசகங்களின் மூலமாக நமக்கு புலப்படுகிற முதன்மையான செய்தியாக இருக்கிறது. அடிமைத்தனத்திலே வாழ்ந்து பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த பிற இனத்து தலைவர்களின் கீழ் அடிமையாக வாழ்ந்து கொண்டு, எங்களுக்கு மீட்பு கிடைக்காதா, எங்களுக்கென எங்களை மீட்கிற அவர் பிறந்து வரமாட்டாரா, எங்கள் ஆண்டவர் இறைவன் எங்களுக்காக வந்து எங்களுடைய எதிரிகளிடமிருந்து மீட்டு எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க மாட்டாரா, நாங்கள் இழந்த அமைதியை எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாரா, நாங்கள் இழந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்திலே அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுடைய செவிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இன்றைய முதல் வாசகம். இந்த முதல் வாசகத்திற்கு நாம் செல்லுகிற பொழுது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது, ஒரு குழந்தை நமக்காக பிறந்திருக்கிறது, ஒரு ஆண் மகவு நமக்காக தரப்பட்டுள்ளது, அவருடைய பெயர் என்ன என்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதாவது அவருடைய திருப்பெயர், இந்த குழந்தையின் திருப்பெயர் வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகம். ஆகவே இப்பேற்பட்ட குழந்தையினுடைய பிறப்பு விழாவைத்தான் நம்ம இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே தந்தையே, என்றுமுள்ள தந்தையே குழந்தையாக இருக்கிறார், அல்லது பிறந்திருக்கிற குழந்தை என்றுமுள்ள தந்தையாக இருக்கிறது என்று நாம் இப்போது சிந்தித்து பார்த்தோம். அந்த என்றுமுள்ள தந்தையாக இருக்கிற பிறந்திருக்கிற குழந்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே பிறந்த குழந்தை, தந்தையாக இருக்கிற குழந்தை இன்று நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தருகிறார் என்று சிந்தித்த அதே வேளையிலே பிள்ளைகளாகி அவரிடம் நம்பிக்கை கொள்ளுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகளை கொடுக்கிறார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நமது தேச தந்தை காந்தியடிகள் இவ்வாறு கூறுகிறார், கடவுள் இவ்வுலகிற்கு வருவார் என்றால் அவர் ரொட்டியாகத்தான் வருவார் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏதோ காந்தியடிகள் குறிப்பிடுவது கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அவர் ரொட்டியாகத்தான் வருவார் என்று சொல்வதற்கான காரணம், இந்த உலகமே பசியால் பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுள் இன்றைய காலகட்டத்தில் இங்கே வர வேண்டும் என்று சொன்னார், அவர் உணவாகத்தான், ரொட்டியாகத்தான் வரவிருப்பார் என்ற ஒரு சிந்தனையை அவர் கொடுக்கிறார். இவர் குறிப்பிடுகிற
அந்த இறைவன் உணவாகத்தான் வருவார், ரொட்டியாகத்தான் வருவார் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு பிறந்திருக்கிற இந்த இறைமகன் இயேசு நம் அனைவருக்கும் உணவாக வந்திருக்கிறார் என்பதை இன்றைய நாள், இன்றைய விழா, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதைத்தான் முன்னிலையிலும் நாம் இன்றைய நாளிலே வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருகிற பொழுது, இயேசுவை பெற்றெடுத்த மரியா துணிகளில் பொதித்து அவரை தீவன தொட்டியில் கிடத்தி இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். தீவன தொட்டி என்பது ஏதோ பொருட்களை வைப்பதற்கான ஒரு இடம் அல்ல, அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக வைக்கப்பட்ட வேறொன்றும் அல்ல. மாறாக அங்கே கட்டப்படுகிற அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கிற அந்த மாடுகள், அந்த விலங்குகள் உணவு உண்ண அங்கே வைக்கப்பட்டுள்ள ஒரு உணவு தொட்டி. இதைத்தான் இன்றைய வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. கடவுள் அந்த உணவு தொட்டியிலே அவர் கிடந்ததன் வாயிலாக, கிடத்தப்பட்டதன் வாயிலாக நம் அனைவருக்கும் உணவாக வந்திருக்கிறார். இந்த உணவு நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான உணவு மட்டுமல்ல, மாறாக ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான உணவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் மத்தியில் பிறந்திருக்கிறார், உணவாக வந்திருக்கிறார். நம் அனைவருக்கும் பசியோடு இருக்கிறாயா? நீ உனது உடலிற்கு தேவையான சக்தி தேவையா, ஆற்றல் தேவையா? உனக்கு கொடுக்க நான் உனக்காக பிறந்திருக்கிறேன் என்று தீவன தொட்டியிலே கிடத்தி இருக்கிற நம் ஆண்டவர், குழந்தையாய் பிறந்திருக்கிற நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குறிப்பிடுகிறார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்கள், இதைத்தான் பின்னாளிலே இயேசு கிறிஸ்து கூறுவார். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வசனத்திலே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அதோடு விட்டுவிடவில்லை. அவர் தொடர்ந்து இறை பணியை ஆற்றுகிற பொழுது, அவரை தொடர்ந்து அவரோடு பயணித்த மக்கள் பசியோடு இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு சீடர்களை பார்த்து குறிப்பிடுகிறார். நீங்களே இவர்கள் உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று தனது சீடர்களை பார்த்து குறிப்பிடுகிறார். ஆகவே அன்று சீடர்களை பார்த்து குறிப்பிட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நமது குடிலிலே குழந்தையாக இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அவருடைய இடத்தில் இருந்து பசியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவளிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தனது பிறப்பு நாளிலே பிறப்பு செய்தியாக, முதன்மையான செய்தியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைய நாளிலே அழைக்கிறார். இவ்வாறு அழைக்கிற கடவுள், நீங்கள் பிறருக்கு பிறருடைய பசியை போக்க வேண்டும் என்று சொல்லுகிற கடவுள் தொடர்ந்து நமக்கு எதை தருகிறார் என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது, நமக்கு அமைதியை தருகிற அரசராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இதைத்தான் நாம் விண்ணக தூதரணி பாடுகிற பொழுது என்ன பண்ணாங்க? உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று பாடுவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பிறந்திருக்கும் குழந்தையின் திருப்பெயர் அமைதியின் அரசர் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் அவர் பின்னே செல்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் அமைதியையும் கொடுப்பவராக இருக்கிறார். பசியை மட்டும் நீக்குபவராக அல்ல, உடல் பசி, ஆன்ம பசி ஆகியவற்றை நீக்குபவராக அல்ல, மாறாக அவன் இழந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் திரும்ப கொடுக்கிற அமைதியின் அரசராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இன்றைய நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது நாம் வருகிற பொழுது, ஒவ்வொருவரும் நற்செய்தியில் மற்றும் நற்செயல்களில் ஆர்வமுள்ளவராக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே என்றென்றும் பேரன்புள்ள தந்தையாய் நம் மீது பேரன்பு கொண்ட இயேசு இவ்வுலகிற்கு உணவாக வந்தார், நமக்கு தேவையான அமைதியை தருகிறார் என்று வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதே கடவுள் இந்த 2வது வாசகத்திலே பவுலின் மூலமாக மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இயேசு நம்மை எல்லா நெறிகேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால்,
கிறிஸ்தவளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவு நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். நற்செயல்களிலே ஈடுபடுகிற ஆர்வமுள்ளவர்களாக நம்மையை ஈடுபடுத்தி கொள்ளுகிற ஆர்வம் நம்மிலே என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுத்து நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதையும் இன்றைய நாளிலே சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் நற்செய்திகளில் ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும் என்னால் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தனது தந்தையாம் கடவுளோடு என்றென்றும் இணைந்திருந்ததன் காரணமாக, அவரோடு ஒன்றித்திருந்ததன் காரணமாகத்தான் பல வல்ல செயல்களை, பல அற்புதங்களை, பல நற்செயல்களை அவர்களால் செய்ய முடிந்தது. ஆகவே அன்றையே இயேசு கிறிஸ்து இதோ தீவன தொட்டியிலே படுத்து கிடக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குட்டி குழந்தை இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குறிப்பிடுவது அதாக இருக்கிறது. நீ என்னோடு இணைந்திருந்தாய் என்றால் உன்னால் அருள் பெறும் செயல்களை, நற்செயல்களை உன்னால் செய்ய முடியும். ஆகவே நீ அதற்கென அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்திருக்கிற இயேசு பாலன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குறிப்பிடுகிறார். நாம் இயேசுவோடு ஒன்றித்திருக்காமல் அவருடைய விழுமியங்களை நாம் வாழ்வாக்காமல் நாம் எத்தனையோ கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கோடி கோடியாக கொட்டி கோவிலை அலங்கரித்தாலும் ஒன்றும் வந்து விடாது, ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. நாம் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை எனில், கடவுளோடு ஒன்றித்திருக்கவில்லை எனில், அவருடைய விழுமியங்களை நமது வாழ்விலே கடைபிடித்து அவற்றை நாம் வாழ்வாக்கவில்லை எனில் நாம் ஒரு காலமும் நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் விழா மட்டுமல்ல, எந்த ஒரு விழாவும் நமக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்காது என்பதுதான் இன்றைய நாளிலே இன்றைய விழா நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. ஆகவே இதை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் நம்மையே சற்று அலசி பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாம், இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு அமைதியாக வந்திருக்கிறார் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். இயேசு கிறிஸ்து உணவாக தன்னையே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டோம். ஆகவே நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வுலகிற்கு உணவாய் வந்த இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பசியில் இருப்போருக்கு நீ உணவாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். உணவாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற அதே கடவுள் நீ பசியில் இருப்போருக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னிடம் இருப்பதை மட்டுமல்ல, உன்னையே முழுமையாக அவர்களுக்கு உணவாக கொடுக்க நீ முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எவ்வாறு பசியில் வாடிய மக்களுக்கு என்னையே நான் உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறேனோ, அதை போல நீயும் பசியில் வாடுகிற மக்களுக்கு நீ உன்னையே உணவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னோடு இணைந்திருந்து நீ அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குறிப்பிடுகிறார். அதே போல அமைதியற்ற நிலையிலே வாழுகிற மக்களுக்கு அமைதியை கொடுக்கிறவனாக நீ உருமாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அமைதியற்ற நிலையிலே நம்மை சுற்றி நமது குடும்பத்திலே இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே, நமது குடும்ப நபர்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதியின் தூதனாக நீ மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம எப்படி இருக்கோம்? குடும்பத்தில் அமைதியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அமைதியை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இது நான் குத்தம், அது பண்ணா குத்தம் என்று அடுத்தவர்களில் குறை கண்டுபிடிக்கிற மக்களாக இருந்து பிறருடைய இன்னல்களுக்கு இன்னும் இடைஞ்சல்களை கொடுத்து ஏற்கனவே இருக்கிற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றுறது போல பல சமயங்களிலே நாம் பல பேருக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிற மக்களாகவே இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்று குறிப்பிடுவது, நான் உனக்காக பிறந்திருக்கிறேன், அமைதியின் அரசராக பிறந்திருக்கிறேன். ஆகவே என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் அமைதியின் கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அவ்வாறு அமைதியின் கருவிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரது நற்செயல்களை நமது வாழ்விலே செய்து காட்டுகிற கருவிகளாகவும் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்காக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்பது ஒரு காலம் அல்ல என்று, இது ஒரு உணர்வு என்பார் எழுத்தாளர் ஏண்டா பெருபர் என்பவர். ஆகவே நாம் இன்று கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா
ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக இது நம்மளுடைய உணர்வு என்பதை நாம் உணர்ந்து, இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து, இயேசுவின் விழுமியங்களை நமது வாழ்விலே கடைபிடித்து நாம் வாழுகிற பொழுது இன்று கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லையெனில் நான் முன்பு கூறியது போல எத்தனை தடவை நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடினாலும், எத்தனை விழாக்களிலே நாம் அவர் பெயரால் எடுத்தாலும் எதுவும் நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்காது, எதுவும் நமக்கு கடவுளுடைய ஆசிரையும் பெற்றுத்தராது என்பதுதான் உண்மை. ஆகவே இறைவனுடைய விழுமியங்களை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை முதலிலே நம்புவோம், நம்பியதை வாழ்வாக்குவோம். அதன் வழியாக இறைமகன் இயேசு, நமது பாலன் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பெற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறைவன் தருகிற நிலை வாழ்வை, அமைதியை, மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவோம். ஆமென். நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனு உருவானவரே இறைவா, திரு அவை பொறுப்பாளர்கள் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப கொண்டு செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனு உருவானவரே இறைவா, மதவாத சக்திகளால் பாரதம் பின் தள்ளப்படாமல் ஆள்வோர் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை முன்னேற்றமான பாதையில் அழைத்து செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனு உருவானவரே இறைவா,
பலியிலே பங்கேற்கும் நாங்கள் மகிழ்வோடு மன அமைதியுடனும் பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனு உருவானவரே இறைவா, பல்வேறு காரணங்களினால் மகிழ்வையும் அமைதியும் இழந்து அவநம்பிக்கை கொண்டோருக்கு உம்முடைய ஆசீர் கிடைக்கப் பெறவும் தங்களது நம்பிக்கையில் உறுதி பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனு உருவானவரே இறைவா, கொண்டாட்டங்களில் மகிழும் நாங்கள் ஒன்றுபட்ட மனநிலையோடு உறவோடும் உண்மை அன்போடும் பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். பாலனேசு பிறந்த புண்ணிய பூமியிலே இருக்கின்ற கலவரமான சூழ்நிலைக்காக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இயலாத சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த நாட்டு மக்களுக்காகவும், குறிப்பாக அந்த உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் மற்றும் பலவிதமான குண்டடிப்பட்டு காயங்களை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பெயர் பெற்ற அவர், நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடையமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பார்ந்த ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்ற. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு போய் மாறுவிடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
குழந்தை இயேசு கொண்டு வருகின்ற அமைதியை ஒருவரொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவிழால் திருத்தனை காத்துநிலை வாழ்வதாக. ஆண்டவர் அன்பானவர்களே, நற்கருணை வழங்குவதற்கு அருட்தந்தையர்கள் மேலே மற்றும் ஆலயத்திற்கு வெளியே வருவார்கள். அதனால் அங்கேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
விரும்பும் எம்மை நேசிக்க திருவுளம் கொண்டாயே. உன்னை போல பிறரன்பில் வாழவே எம்மை பணித்தாயே. செல்வத்தையே விரும்பும் எம்மை நேசிக்க திருவுளம் கொண்டாயே. உன்னை போல பிறரன்பில் வாழவே எம்மை பணித்தாயே. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. விண்ணக விருந்தே விடியலை தருவாய் மன்னக மனிதரின் மனங்களின் நிறைவாய். பிறவாழ உயிரையுமே நீ தந்து காவியம் படைத்தாயே. உன்னை தொடர்ந்து பணி செய்ய பாரினில் எம்மை தேர்ந்தாயே. பிறவாழ உயிரையுமே நீ தந்த காவியம் படைத்தாயே. உன்னை தொடர்ந்து பணி செய்ய பாரினில் எம்மை தேர்ந்தாயே. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. விண்ணக விருந்தே விடியலை தருவாய் மன்னக மனிதரின் மனங்களில் நிறைவாய். விண்ணக விருந்தே விடியலை தருவாய் மன்னக மனிதரின் மனங்களில் நிறைவாய். உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. கொட்டும் பனியில் கொழுநிலா மண்ணில் வந்த பாலகனை உன்னை தொட்டு தழுவி எனக்கு என்ற உள்ளம் எகிடுதே. கொட்டும் பனியில் கொழுநிலா மண்ணில் வந்த பாலகனே உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எங்கிடுதே. அன்னை மழை பெய்து நீயும் தவழ கண்டு காலமே பர்கள் வந்தன. மாட்டு குழுவமாய் இந்த உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். நண்பனாய் அன்பனாய் நீயும் வாரிட என்
மடியில் குளிரிலா மண்ணில் வந்த பாலகனே உன்னை தொட்டு தழுவி அணைந்த இந்த உள்ளம் எங்கிடுதே அன்னை மடி மீதனையும் தமிழ கண்டு காணமே பற்றி வந்தனர் மாட்டின் குடும்பமாய் இந்த நல்ல மாறிட மீட்பர் பிறந்துள்ளார் இந்த நண்பனார் அன்பனார் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். நம்முடைய கண்களை மூடி குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உள்ளத்திலும் அமைதியை தர வேண்டும் என்று மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரில் அன்பார்ந்தவர்களே, குழந்தை இயேசு பிறந்திருக்கின்ற இந்த புனிதமான இரவிலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அருட்தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரர்கள் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் மன நிறைவையும் பகிர்வையும் மன்னிப்பையும் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த குழந்தை இயேசு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு பல அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் நினைத்திருக்கின்ற பல ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். மேலும் நாம் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் கேரல்ஸை பாடி நம்மை நாம் ஆயத்தம் செய்தோம். இந்த கேரல்ஸ் நிகழ்வுகள் திட்டமிட்டபடி மிகவும் சிறப்பாக நடந்தேற உதவிய அன்பிய பொறுப்பாளர்கள், இளையோர் பாடகர் குழுவினர், செசிலியா பாடகர் குழுவினர் மற்றும் அவர்களுக்கு உணவு தயாரித்த நம்முடைய அன்புக்குரிய இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஏழை எளியவருக்கும் நாம் பல விதங்களிலே உதவி செய்திருக்கின்றோம். வின்சென்ட் பால் சபையின் மூலமாக கிறிஸ்மஸ் ஆடைகளை காணிக்கையாக வழங்கிய பங்கு மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கில் இருக்கின்ற 22 ஏழை எளிய குடும்பங்களுக்கும் மறை மாவட்டத்தில் உள்ள 4 கிராமங்களில் சுமார் 35 குடும்பங்களுக்கும் அவர்களுக்கு குடும்பங்களுக்கு தேவையான துணிமணிகள் நீங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய தாராள உள்ளத்தையும் நிறைவாக ஆஸ்வதிக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். மேலும் இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய இளையோருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்லா புதிது அழகாக டெக்கரேஷன் நம்ம ஆலயத்தை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆலயத்திற்குள்ளே குடில் செட் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு வெளியிலையும் குடில் செட் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய இளையோருக்கு நம்முடைய
பாராட்டுகளும் நன்றியும் உரித்தாகுக. அடுத்ததாக நம்முடைய பாடகர் குழுவினர் கேரல்ஸ் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பாடல்களையும் மற்றும் இந்த திருப்பலிக்கான பாடல்களையும் ரொம்ப அழகாக அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை பயிற்சி செய்து அற்புதமாக பாடி ஒரு உற்சாகமான கிறிஸ்மஸாக நாம் கொண்டாட நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள், வழி நடத்தியிருக்கின்றார்கள். ஆகவே ஜெரோம் மற்றும் செசிலியா பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவருடைய தோழர் அருட்தந்தை வலன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தியை வழங்கிய நம்முடைய உதவி பங்கு தந்தைக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 8 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி தமிழிலே நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி ஆண்டினுடைய இறுதி ஞாயிறு மற்றும் இறுதி நாள். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளாக இருக்கின்ற காரணத்தினாலே நேற்று தினம் நாம் பின்பற்றிய அதே அட்டவணையைத்தான் நாம் பின்பற்றியிருக்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கும் 8:30 மணிக்கும் அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். 8:30 6:30 மணி தமிழ்லையும் 11 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். மாலை 8:15 மணிக்கு நாம் நற்கருணை ஸ்தாபகம் செய்து ஆங்கிலத்திலே நாம் நற்கருணை ஆராதனை நடத்த இருக்கின்றோம். இறைவன் இந்த ஆண்டு முழுவதுமாக அன்னை மரியாள் மூலமாகவும் நம் பாதுகாவலர் புனித யூதா ததை வழியாகவும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நாம் 45 நிமிடம் ஆங்கிலத்திலே நற்கருணை ஆராதனை நடத்தி 9 மணிக்கு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விழாவை கொண்டாடி புதிய ஆண்டை ஆசீர்வாதங்களோடு நாம் வரவேற்க இருக்கின்றோம். அதே போல் தமிழிலே 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை நாம் செய்து 11:45க்கு நாம் நள்ளிரவு திருப்பலியை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானித்து வர இருக்கின்ற புதிய ஆண்டை நாம் வரவேற்க இருக்கின்றோம். 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கும் ஒரு திருப்பலி நடைபெறும். ஆகவே உங்களுடைய வசதிக்காக பல திருப்பலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இதிலே முழுமையாக கலந்து கொண்டு நேர அட்டவணை பின்பற்றுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்முடைய கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பலி முடிந்தவுடனே உங்களுக்கு கேக் வழங்கப்படும், பெற்றுக்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தை இயேசு உங்களுக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக உங்களுக்கு வழங்குவாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி செவிப்போம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையின் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
ஒன்றாய் கூடுங்கள், நம் இயேசு பாலன் பிறந்துள்ளார். பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள், நம் மீட்பர் பிறந்துள்ளார். வாருங்கள் ஒன்றாய் கூடுங்கள், நம் இயேசு பாலன் பிறந்துள்ளார். பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள், நம் மீட்பர் பிறந்துள்ளார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy, 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 happy Christmas, Merry, 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 Merry Christmas, Happy, 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 happy Christmas, Merry, 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 Merry Christmas. சூழ வானமெல்லாம் அதிர வாழ்த்து செய்தி வந்துதித்ததே. உன்னதத்தின் மாற்றி உலகினில் நீற்றி ஊரெங்கும் அமைதி எதிரொலிக்குதே. வானதூத சூழ வானமெல்லாம் அதிர வாழ்த்து செய்தி வந்துதித்ததே. உன்னதத்தின் மாற்றி உலகினில் நீற்றி ஊரெங்கும் அமைதி எதிரொலிக்குதே. மாடரையும் கொட்டையில் மாமரியின் வழியில் மாமன்னன் பிறந்துள்ளார். மாடரையும் கொட்டையில் மாமரியின் வழியில் மாமன்னன் பிறந்துள்ளார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். Happy, 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 happy Christmas, Merry, 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 Merry Christmas, Happy, 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 happy Christmas, Merry, 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 Merry Christmas. விண்ணுலகின் பரிவு விடியலாய் வந்துவிட்டதே. தூய்மையும் நேர்மையும் அச்சமில்லா வாழ்வும் யாவருக்கும் உறுதியானதே. கடவுளின் இரக்கம் விண்ணுலகின் பரிவு விடியலாய் வந்துவிட்டதே. தூய்மையும் நேர்மையும் அச்சமில்லா வாழ்வும் யாவருக்கும் உறுதியானதே. செய்தி கேட்ட இடையரும் கீழ்திசை ஞானியர் வணங்கி மகிழ்ந்தனரே. செய்தி கேட்ட இடையரும் கீழ்திசை ஞானியர் வணங்கி மகிழ்ந்தனரே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். Happy, 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 happy Christmas, Merry, 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 Merry Christmas, Happy, 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 happy Christmas, Merry, 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 Merry Christmas. வாருங்கள் ஒன்றாய் கூடுங்கள், நம் இயேசு பாலன் பிறந்துள்ளார். பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள், நம் மீட்பர் பிறந்துள்ளார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அவனில் அமைதி என்று சொல்லுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.